வணக்கம் சகோஸ், எல்லாருமே நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானுமே ரொம்பவுமே நல்லா இருக்கேங்க. நம்மளோட சேனல்ல டிஎன்பிசி குரூப் 1, 2, 2A, 4க்கான இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் லாஸ்ட் டைம்ல ரிவிஷன் பண்றதுக்காக வீடியோஸ் போட்டுட்டு இருக்கோம். நேத்து நம்ம தமிழ்நாடு ஹிஸ்டரியில யூனிட் 6ல ரோல் ஆஃப் விமன் இன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள்ல வேலு நாச்சியார் பத்தி பார்த்திருந்தோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க கண்டிப்பா அந்த வீடியோவை போய் பாருங்க, கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் நம்புறேன். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதே டாபிக்ல அஞ்சலை அம்மாள் பத்தி தாங்க பார்க்க போறோம். இவங்க கடலூரை சார்ந்தவங்க. இவங்களுடைய இயர் பார்த்துக்கோங்க, 1st June 1890ல இருந்து 20th Feb 1961 வரைக்கும். ஸோ இவங்களை பத்தி இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். ஸோ வித்தவுட் எனி டிலே வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அஞ்சலை அம்மாள் இவங்களை பத்தி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்தியன் ஃப்ரீடம் ஃபைட்டர் ஃப்ரம் தமிழ்நாடு அண்ட் லேட்டர் எ மெம்பர் ஆஃப் தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. இவங்க வந்து ஒரு இந்தியன் ஃப்ரீடம் ஃபைட்டர், அதுவும் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு பெண்மணி. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம என்ன சொல்றாங்கன்னு பாருங்க, இவங்க லேட்டர் ஆன் தமிழ்நாட்டு சட்டப்பேரவை உறுப்பினராகவும் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் அவங்கள பத்தின பேசிக் டீடைல்ஸ் பார்த்துடலாம். பார்ன் எப்போன்னு பாருங்க, 1st June 1819 இன் கடலூர், சுண்ணாம்புக்கரை ஸ்ட்ரீட்ல அவங்க பிறந்திருக்காங்க. அவங்களோட ஃபாதர் நேம் என்ன கொடுத்துருக்காங்க, அம்மா கண்ணு. அவங்க மதர் நேம் என்னன்னா முத்துமணி. ஓகேங்களா? இந்த அம்மா கண்ணு பேரை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏன்னா பின்னால அவங்களோட பொண்ணுக்கு வந்து அவங்க அப்பாவோட பேரை தான் அவங்க வச்சிருக்காங்க. அதை நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஃபாதர் நேம் அம்மா கண்ணு, அம்மா பேர் என்ன முத்துமணி. இவங்க வந்து ஒரு 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தான், பேசிக் எஜுகேஷன் வரைக்கும் தான் அவங்க படிச்சிருக்காங்க. அண்ட் ஆஃப்டர் தட் ஷீ லேர்ன்ட் அபவுட் பாலிடிக்ஸ் ஆஃப் த டைம் அண்ட் அப்ரேஷன் ஆஃப் பிரிட்டிஷோட அடக்குமுறை எல்லாத்தையுமே வந்து போக போக கத்துக்க ஆரம்பிக்கிறாங்க. மேரிட் டு முருகப்பா, ஃபார்மர் அண்ட் வீவர் இன் சின்ன நெற்குன்னம். அதை வந்து இப்போ சேத்தியார் தோப்பு கடலூர்ல தான் இருக்கு. ஸோ முருகப்பா அப்படின்றவங்கள அவங்க திருமணம் செஞ்சுக்கிறாங்க. அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு விவசாயி, அது மட்டும் இல்லாமல் நெசவு தொழில் செய்யற ஒருத்தவர். Their primary occupation is weaving, stayed in சைதாப்பேட், சென்னை அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இவங்களோட பிரைமரி ஆக்குபேஷனா நெசவு தொழில் மாறிடுது. அதனால அவங்க சென்னைக்கு போயிடுறாங்க. சைதாப்பேட்ல தங்கி அவங்க வந்து இந்த நெசவு தொழில் வந்துட்டு செஞ்சுட்டு வராங்க. நெக்ஸ்ட் அவங்கள பத்தி பார்க்கலாம். நெக்ஸ்ட் அவங்கள பத்தி என்ன சொல்றாங்கன்றத பாருங்க. ஷீ ஒர்க்ட் அஸ் எ காங்கிரஸ் பார்ட்டி ஒர்க்கர். ஓகேங்களா? ஸோ காங்கிரஸ்ல ஒரு ஒர்க்கரா ஒர்க் பண்ணியிருக்காங்க. பெரியார் E.V. ராமசுவாமி வெண்ட் வித் தெம் டு செல் ஹேண்ட்லூம்ஸ் woven in small villages. இப்போ அவங்க நெசவு தொழில் தானே பண்ணிட்டு வராங்க. ஸோ பெரியாரும் வந்து இவங்க கூட சின்ன சின்ன ஊர்களுக்கு போயிட்டு அந்த ஹேண்ட்லூம்ஸ் எல்லாத்தையுமே விற்கிறதுக்கான முயற்சியில இறங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப எந்த அளவுக்கு அவங்க வந்து சமூக பணியில ஈடுபட்டிருக்காங்க அப்படின்றது தான் காமிக்குது. She started her political career by joining non-cooperation movement. ஸோ இப்பதான் முதல்ல அவங்க அரசியலுக்குள்ள எப்படி வராங்க அப்படின்ற மாதிரியான கதை ஆரம்பிக்குது. காந்தியுடைய ஒத்துழையாமை இயக்கம் இருக்கு இல்லையா, அதன் மூலியமா தான் இவங்க முதல்ல இந்த அரசியலுக்குள்ள வர ஆரம்பிக்கிறாங்க. First women in South India to participate in non-cooperation movement in 1912. தென்னிந்தியாவிலேயே, ஓகேங்களா, தென்னிந்தியாவிலேயே முதல் பெண்மணி இவங்க தான் இந்த ஒத்துழையாமை இயக்கத்துல கலந்துக்கிட்டாங்க. ஒத்துழையாமை இயக்கம் எப்பன்னு சொல்றாங்க, 1912. She sold her family land and house spent on India's freedom struggle. அவங்களுடைய குடும்ப நிலங்களா இருக்கட்டும், வீடா இருக்கட்டும், எல்லாத்தையுமே வித்து அந்த பணத்தை எல்லாத்தையுமே எதுக்காக செலவழிக்கிறாங்கன்னு சொல்றாங்கன்னா, இந்தியாவோட விடுதலை போராட்டத்துக்காக செலவழிக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்றத பாருங்க. சுப்பிரமணிய பாரதி praised her. ஸோ சுப்பிரமணிய பாரதியார் இருக்கார் இல்லையா, இவங்களை வந்து பாராட்டி நிறைய இடங்கள்ல இவரு சொல்லியிருக்காரு. இப்போதான் இல்ல, முன்னாடியே கிட்டத்தட்ட 1914லயே இவங்களை பத்தி அவர் என்னன்னு சொல்லியிருக்காருன்னு பாருங்க. He said, "It is very happy that Anjalai Ammal has come into public life at a time when women are afraid to come out of the house." அந்த காலகட்டத்துல விமன் வந்து வீட்டை விட்டு வெளியே வர்றதுக்கே பயப்படுவாங்க. ஆனா அந்த டைம்ல இவங்க வந்துட்டு இந்த மாதிரி போராட்டங்களுக்கெல்லாம் வெளியே வராங்களே, அது வந்துட்டு ரொம்பவுமே சந்தோஷமா இருக்குன்னு யார் சொல்லியிருக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா சுப்பிரமணிய பாரதி. இது கோட்ஸா கொடுத்து யாருடைய கூற்றுன்னு கூட கேட்பாங்க, இல்ல யாரை பத்தி சொல்லியிருக்காங்கன்னு கூட கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நெக்ஸ்ட் 1860ல பிரிட்டிஷ் எரெக்டட் ஜேம்ஸ் நீல் ஸ்டாச்சு
ஆன் மவுண்ட் ரோட் சென்னை. இது ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட். முதல்ல அவங்க ஜெயிலுக்கு போன ஒரு இன்சிடென்ட் தாங்க இது. அதாவது பிரிட்டிஷர்ஸ் என்ன பண்றாங்கன்னா, யாருடைய ஸ்டாச்சுன்னா தெரியும் இல்லையா, சிலை யாருடையதுன்னு பாத்தீங்கன்னா ஜேம்ஸ் நீல். இவர் யாருன்னா 1857 ரிவால்ட் நடந்திருக்கும் இல்லையா, அதுல நிறைய சோல்ஜர்ஸ், நிறைய இந்தியன்ஸ் எல்லாம் கொல்லப்பட்டாங்க இல்லையா, அதுக்கு முக்கியமான காரணம் இவர் தான். அதை பாராட்டுற விதமா இவருக்கு ஒரு சிலை வைக்கணும், அதுவும் எங்க மவுண்ட் ரோட் சென்னையில வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வச்சிருப்பாங்க. அதுக்காக போராட்டம் பண்ணுவாங்க. On 1st September 1927 she participated in Neel Satyagraha led by S.N. Somayajulu. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் அவங்க கலந்துகிட்ட போராட்டம் இந்த நீல் சத்தியாகிரகா தான். எதுக்காகனா, அந்த ஸ்டாச்சுவை அங்க வைக்காதீங்க, அந்த சிலையை வைக்காதீங்க. அந்த போராட்டத்தை யார் வந்து மேற்கொண்டதுன்னு பாத்தீங்கன்னா S.N. சோமயாஜுலு. ஓகேங்களா, அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. She was sentenced to 1 year in prison for breaking the statue along with her husband and daughter. அம்மா கண்ணு, நான் ஞாபகம் வச்சுக்கணும் சொன்னீங்களா, அவங்களோட பொண்ணுக்கு அவங்க யாரோட பேர் வச்சிருக்காங்க, அவங்க அப்பா பேர் தான் வச்சிருக்காங்க, அம்மா கண்ணு அப்படின்னு வச்சிருக்காங்க. ஸோ அந்த சிலையை அவங்க உடைச்சது காரணத்தினால பிரிட்டிஷர்ஸ் வந்துட்டு ஒரு வருஷம் வந்துட்டு அவங்களுக்கு வந்து இது கொடுத்துருவாங்க, ஜெயில் தண்டனை கொடுத்துருவாங்க. அவங்க ஹஸ்பண்டும் வந்துட்டு இவங்க கூட போராட்டங்கள்ல எல்லாம் கலந்துக்கிறவர் தான். அதே மாதிரி அவங்க பொண்ணியை வந்து இவங்க 3 பேருமே ஜெயிலுக்கு போயிடுவாங்க. இந்த இன்சிடென்ட் எல்லாம் கேள்விப்பட்டு காந்தி வந்து என்ன பண்றாருன்னா இவங்கள மீட் பண்றாரு. எப்போன்னு பாருங்க, டிசம்பர் 1927. அப்ப என்ன பண்றாருன்னா சேஞ்ச் டாட்டர் நேம் இன்டு லீலாவதி. ஸோ காந்தி தான் வந்துட்டு அவங்க பொண்ணு பேர் அம்மா கண்ணுன்னு இருந்தது இல்லையா, அதை லீலாவதின்னு அவர் மாத்துறாரு. அது மட்டும் இல்லாம அவங்கள வந்துட்டு எங்க கூட்டிட்டு போறாருன்னு பாத்தீங்கன்னா took her to வார்தா ஆசிரமம். ஸோ அவங்க பொண்ணை வந்து இந்த ஆசிரமத்துக்கு காந்திஜி கூப்பிட்டுட்டு போறாரு. நெக்ஸ்ட் பாருங்க, சால்ட் சத்தியாகிரகால அவங்க பங்கு கொள்றாங்க. எப்போனா ஆன் ஜனவரி 10, 1931 சால்ட் சத்தியாகிரகா held in கடலூர். She was injured. ஸோ அந்த சால்ட் சத்தியாகிரகால பிரிட்டிஷர்ஸ்லாம் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு காயங்கள் ஏற்பட ஆரம்பிக்குது. அதுல அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 6 மாதங்கள் வந்துட்டு ஜெயில் வாழ்க்கை கொடுக்குறாங்க. எப்போ எந்த ஜெயிலுக்கு அனுப்புறாங்கன்னு பாத்தீங்கன்னா வேலூர் சென்ட்ரல் பிரிசனுக்கு அனுப்புறாங்க. ஸோ இதுல இருந்து அவங்களோட ஜெயில் வாழ்க்கை தொடர்ந்து மாறி மாறி வந்துகிட்டே இருக்கும். She was 6 months pregnant. After 2 months she was released on on leave. After baby birth, within 15-day-old baby she came back to prison. Her son name is ஜெயவீரன். ஓகேங்களா, ஸோ அப்படி அரெஸ்ட் பண்ணும்போது 6 months இம்ப்ரெசன்ல இருந்தாங்க இல்லையா, அப்ப அரெஸ்ட் பண்ணும்போது அவங்க 6 மாசம் பிரெக்னெண்டா இருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு ஒரு 2 மாசம் கழிச்சு பிள்ளை பேருக்காக அமைச்சிருப்பாங்க. அந்த இது முடிஞ்சு 15 நாள் குழந்தையோட திருப்பி அவங்களுடைய ஜெயில் வாழ்க்கையை தொடர்ந்து அவங்க முடிச்சுட்டு தான் போவாங்க. அப்ப பிறந்த வந்த பையன் தான் யாருன்னு சொல்றாங்கன்னா ஜெயவீரன்னு சொல்றாங்க. ஆக்சுவலி அவனோட ஒரிஜினல் நேம் செயல் வீரன், அது வந்துட்டு போக போக ஜெயவீரனா மாறிடும். She presided over All India Women's Congress meeting held in Chennai in 1931. இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட்ங்க. ஆல் இந்தியா விமென்ஸ் காங்கிரஸ் மீட்டிங் சென்னையில எப்போ நடந்ததுன்னா 1931. ஓகேங்களா, அனைத்து இந்திய மகளிர் காங்கிரஸ் கூட்டம். இதை யார் வந்து தலைமை தாங்கியது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய அஞ்சலை அம்மாள் தான் தலைமை தாங்கினாங்க. ஸோ அதுக்கப்புறம் தொடர்ந்து நடந்த இன்சிடென்ட்ஸ் தாங்க இப்ப நம்ம பார்க்க போறோம். அடுத்து பாருங்க, 1932ல என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா பாய்காட் ஆஃப் லிக்கர் ஷாப்ஸ், மதுபான கடைகள்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு போராட்டம் பண்றாங்க. அதுக்காக 9 months வந்துட்டு பெல்லாரி ஜெயிலுக்கு போறாங்க. ஸோ எந்தெந்த ஜெயிலுக்கு போறாங்க, ஃபர்ஸ்ட் வேலூர் ஜெயிலுக்கு போனாங்க, இப்ப பெல்லாரி ஜெயில். அடுத்து 1933ல பார்ட்டிசிபேட்டட் இன் சிவில் டிசோபீடியன்ஸ் ஸ்ட்ரைக். சேம் இயர் ஆன்டி ஃபாரின் க்ளோத் ப்ரொடெஸ்டும் நடந்தது. அப்ப 3 months ஜெயிலுக்கு போனாங்க. 1934ல காந்தி ட்ரைஸ் டு மீட் ஹர். ஸோ 1934ல இது வந்து ஒரு சுவாரஸ்யமான இன்சிடென்ட்டுங்க. 1934ல காந்திஜி கடலூருக்கு வந்திருப்பாரு. அப்ப அஞ்சலை அம்மாவை மீட் பண்ணணும்னு நினைப்பாரு. பட் பிரிட்டிஷ் ஃபார்பிடன் காந்தி, ஆனா காந்தியை வந்து அவங்கள பார்க்க அலோவ் பண்ணல. சரிங்களா, ஸோ அஞ்சலை அம்மாலும் எப்படியாவது காந்தியை மீட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதுக்காக அவங்க என்ன பண்றாங்கன்னா she wearing a burqa came in a horse drawn carriage. ஸோ இவங்களை யாருன்னே தெரியாத மாதிரி அவங்க வந்து புர்கா போட்டுட்டு வராங்க, வந்து காந்திஜியை மீட் பண்ணிட்டு போறாங்க. ஸோ இவங்களோட தைரியத்தை பாராட்டி காந்தி என்ன சொல்றாரு அவங்கள அப்படின்னு பாத்தீங்கன்னா காந்தி கால்ட் ஹர் குவீன் ஆஃப் ஜான்சி ஆஃப் சவுத் இந்தியா அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, தென் இந்தியாவுடைய ஜான்சி அப்படின்னா ஜான்சி ராணி அப்படின்னா யாருன்னா அது நம்மளுடைய அஞ்சலை அம்மாள் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது இதை யார் சொன்னது பாத்தீங்கன்னா காந்தி வந்து இவங்களை பத்தி சொன்னது. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 1940ல individual satyagraha movement sentenced to 6 months rigorous imprisonment in
கண்ணனூர் ஜெயில் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இவங்க வந்து இண்டிவிஜுவலா சத்தியாகிரகா மூமெண்ட்ல இருந்தாங்க. அப்போ வந்து இவங்களுக்கு வந்து எந்த ஜெயில போடுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்ணனூர் ஜெயில போடுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் எந்த மூமெண்ட்ல இவங்க பார்ட்டிசிபேட் பண்றாங்க அப்படின்றத தாங்க கொடுத்துருக்காங்க. எந்த மூமெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா குவிட் இந்தியா மூமெண்ட், தமிழ்ல என்ன சொல்லுவாங்க, வெள்ளையனே வெளியேறு, அந்த மூமெண்ட்ல அவங்க பங்கு பெறுறாங்க. அண்ட் அதுக்கப்புறமா அவங்க ஜெயிலுக்கு போறாங்க. ஸோ இப்போ ஒவ்வொரு போராட்டத்திலையும் கலந்துக்கிறாங்க. ஒரு 3 மாசம் 6 மாசம்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஜெயில் வாசம் வந்து வந்துட்டே இருக்கு. ஓகேங்களா. ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் ஹி ரெஃப்யூஸ்ட் டு ரிசீவ் மாரிட்டஸ் பென்ஷன், அதாவது தியாகிகளுக்கான இது ஓய்வூதியம் கொடுப்பாங்க இல்லையா, அது எனக்கு எதுவுமே வேணாம்னு சொல்லிட்டு சுதந்திரத்துக்கு அப்புறம் அதை வந்து அவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது ஒரு ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட். ஷி வாஸ் எலெக்டட் ஆஸ் எ மெம்பர் ஆஃப் மெட்ராஸ் ப்ரொவின்ஷியல் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி 3 times. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம ஐஎன்எம்ல பார்த்துப்போம், இந்தியன் நேஷனல் காங்கிரஸ்ல வந்து தாதாபாய் நவ்ரோஜி வந்து 3 தடவை வந்து பிரசிடென்டா இருந்தாங்க. அதே மாதிரி இவங்க வந்து சென்னையோடைய மாகாண சட்டமன்ற உறுப்பினரா 3 தடவை இருந்திருப்பாங்க. அதுக்கான இயர் கொடுத்துருக்காங்க பாருங்க, 1937, 1946 அண்ட் 1952. ஸோ 3 தடவை இவங்க இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இவங்க பதவியில இருக்கும்போது என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய விஷயங்கள் செஞ்சிருக்காங்க. அதுல இம்பார்ட்டன்டான ஒண்ணு, சால்வ் ட்ரிங்கிங் வாட்டர் ப்ராப்ளம் ஆஃப் தீர்த்தம்பாளையம். தீர்த்தம்பாளையத்துல இருக்க குடிநீர் பிரச்சனையை வந்து இவங்க தீர்த்து வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்காக அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கன்ஸ்ட்ரக்டட் பிரான்ச் கேனல் ஃப்ரம் வீராணம் டு புவனகிரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த புவனகிரியில இருந்து வீராணம் அதுக்கு வந்து ஒரு வாய்க்கால் கிளையை வந்து அவங்க அமைச்சிருக்காங்க. அதுக்கான ஒரு நேமா இவங்களை பாராட்டுற விதமா அந்த பிரான்ச் கேனலுக்கு யாரோட நேம் வச்சிருக்காங்கன்னா அஞ்சலை அம்மாள் நேம் தான். அஞ்சலை கேனல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த ஊரோட வாட்டர் ப்ராப்ளம்னா தீர்த்தம்பாளையம். ஓகேங்களா. அதுக்காக வீராணம் டு புவனகிரி ஒரு பிரான்ச் கேனல் கன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்க. அதன் வழியா தீர்த்தம்பாளையம்க்கு குடிநீர் கொண்டு வராங்க. அந்த பிரான்ச் கேனலுக்கு அஞ்சலை கேனல் அப்படின்னு ஒரு பேரும் இருக்கு. இது மட்டும்தான் பண்ணிருக்காங்களான்னா இன்னும் நிறைய பண்ணிருக்காங்க. எக்ஸ்ரே மிஷின்ஸ் டு கடலூர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு எக்ஸ்ரே மிஷின்ஸ்லாம் இவங்க வாங்கி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபைனலி அவங்களோட லாஸ்ட் பேஸ் ஆஃப் லைஃப் எப்படி இருந்தது அப்படின்றத தான் இங்க சொல்லியிருக்காங்க. என்ன சொல்றாங்கன்னா, லாஸ்ட்லி செட்டில்ட் இன் ஸ்மால் வில்லேஜ், எங்க சி முத்லூர் நியர் சிதம்பரம், கடலூர் தான். சிதம்பரம் எங்கேஜ் இன் அக்ரிகல்ச்சரல் ஒர்க். அவங்களோட பெரிய பையன் பேர் காந்தி, அவங்க கூட சேர்ந்துதான் இவங்க அக்ரிகல்ச்சரல் ஒர்க் எல்லாம் பண்ணிட்டு கடைசியா அங்கேயே இறந்துருவாங்க. டைட் ஆன் 20th Feb 1961 at the age of 71 years. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த இயரு, எத்தனை வயசு, எந்த ஜெயிலுக்கு போனாங்க, எந்த இயர்ல நான் கோஆபரேஷன் நடந்தது, எந்த இயர்ல குவிட் இந்தியா மூவ்மெண்ட் நடந்தது, எத்தனை தடவை இவங்க பிரசிடென்டா இருந்திருக்காங்க, எந்தெந்த இயர்ல இருந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி, இவங்களோட பொண்ணு நேம் என்ன, காந்தி இவங்களை என்னன்னு சொன்னாரு, சுப்பிரமணிய பாரதி இவங்களை என்னன்னு சொன்னாரு, லைக் தட் எல்லா இன்ஃபர்மேஷனுமே வந்து நீங்க கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. திரும்ப 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 ரிவைஸ் பண்ணி பாருங்க. அப்பதான் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஸோ இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்குமே ரொம்பவுமே நன்றிங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் இன்னும் நிறைய பேருக்கு இது ரீச் ஆகும். தேங்க்யூ ஸோ மச்.